கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஒரு சத்தியத்தை நாம் அறிய போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், கனிதனும் ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பார்த்துட்டு அது கனி இல்லைன்னு சொல்லிட்டு சபித்தார் என்று வேதத்தில் வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் கனி தர வேண்டும்ன்ற அர்த்தம் தான். நாம் கனி தரணும், ஆவிக்குரிய கனி தரணும், ஆத்தும கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்கணும். எப்போ கொடுப்போம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செடி, திராட்சை செடி, நீங்கள் கொடி, தோட்டக்காரன் பிதா. பார்த்தீங்களா? அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் பிதாவானவர் அதை என்ன பண்ணுவார்னா அறுத்து போட்டுருவார். சுத்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அறுத்து போட்டுறார். என்னில் நிலைத்திருக்கிறவன் அதிக கனிகளை கொடுப்பான். இப்போ ஒரு அந்த திராட்சை கொடியையும் அந்த கொடியையும் செடியையும் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம் இல்லையா? இப்போ மேலே படர்ந்து போகும், அதில் சைடில் கூட கொடி வரும். அப்போ அந்த கொடியில் தான் பழம் தொங்கும். இந்த கொடி அந்த செடியோட ஒத்து இல்லைன்னு வச்சுக்கிங்க, கீழே விழுந்து கிடந்ததுன்னா அதில் கனி வராது. இப்போ இயேசு கிறிஸ்து செடி, நம்மெல்லாம் கொடி. அப்போ நம்ம கனி கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம கனி கொடுக்கறதுக்கு என்ன அவசியம்? தேவனுடைய வசனங்கள் தான் முக்கியம். அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் தானே இருக்கிறாரு. அவர் வசனங்களை தானே சொல்கிறாரு. அவர் வசனங்களில், அவர் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், முக்கியம். அப்பொழுது நம் கனிகளை கொடுப்போம். அவர் உபதேசம்ன்றது என்ன? சத்தியம். அவர் சத்தியத்தை தான் சொல்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிற பிரசங்கம் சத்தியம், உபதேசம் சத்தியம். ஹல்லேலூயா. அப்போது நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்போம். இல்லைன்னா அந்த அத்தி மரத்தை வெட்டி போட்டது போல், அதுதான் இன்னொரு இது சொல்லுவாங்க, அந்த மரம் தோட்டக்காரன் ரொம்ப பண்படுத்தி ரொம்ப நல்லா செடி வளர்த்தான், ஆனாலும் அது கனி கொடுக்க மாட்டேங்குது. உடனே எஜமானன் சொல்கிறான், போதும்பா வெட்டி போடு, அந்த மரத்தை எடுத்துரு. எதுக்கு அது அந்த இடத்துல வீணாக உட்காந்துட்டு இருக்கு, கனியே கொடுக்க மாட்டேங்குது, வெட்டி போடு அப்படின்னு. ஐயா இன்னொரு ஒரு வருஷம் பார்ப்போயா அப்படின்றான். இவ்வளோ தூரம் வளர்த்துட்டோம் இல்லையா, ஒரு வருஷம் ஐயா நான் தண்ணி ஊற்றி பார்க்குறேயா, அடுத்த வருஷம் கனி கொடுத்துரும்பியா அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னோன்னே அவர் சரின்றார். அப்பையும் அது கொடுக்கல. திருப்பி திருப்பி இப்படி சொன்னோன்னு, இல்லை இல்லை அடுத்து நீ வெட்டி போட்டுரு. இப்போ நம்ம மரம் சரிங்களா, அப்போது நம்ம கனி கொடுக்கலைன்னா, அதுதான் அங்கே உதாரணம், அத்தி மரத்துக்கு உதாரணம். அது தேவன் இயேசு உவமையின் மூலமாய் நம்மகிட்ட பேசுகிறார். நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அத்தி மரம், அந்த மரம் கனி கொடாத மரம், நல்ல மரமெல்லாம் கனி கொடுக்கும், கனி கொடாத மரமெல்லாம் கெட்ட மரம், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட கனி என்ன? துர்க்குணம். அன்றைக்கி நம்ம அருவருக்கத்தக்க காரியங்கள் பார்த்தோம்ல, பொய், களவு, திருட்டு, காம விகாரம், அப்புறம் என்ன சொல்கிறது, வேசித்தனம், விபச்சாரம், துர்க்குணம், தூஷணம். இதுதான் கெட்ட கனி கொடுக்கறது. நல்ல கனின்றது ஆவியின் கனி. அன்பு, சாந்தம், சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம். இச்சையடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கனிகளை நாம் கொடுத்தால் தேவன் நம் மீது பிரியமாயிருப்பார். நம்ம கனி கொடுக்குறோம், அது ஒரு உண்டு. இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம், நம் ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வரணும். ஆத்துமாக்களை தேவனுக்கு கனியாக நம்ம கொடுக்கணும். நம்ம மட்டும் நம்மளை இவ்வளோ ஆண்டவர் நம்மளை விட்டு வச்சுருக்கிறார், இவ்வளோ அருமையாக நம்மளை போஷிச்சு வச்சுருக்கிறார், தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்தது போல் நமக்கு அவர் ஜீவ தண்ணியை கொடுத்து நம்மளை வச்சுருக்கிறாருன்னா, அந்த ஜீவ தண்ணி அது கனி கொடுக்கும்,
மற்ற மரத்துக்கும் பாஞ்சு போய் கனி கொடுக்க வைக்கும். அதுதாங்க அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய உபதேசத்தில், என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள். சிலர் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுவாங்க. சிலர் சத்தியத்தை நல்லா கேட்பாங்க. சண்டே வந்தால் நோட்டு, பைபிள், புஸ்தகம் எல்லாம் எடுத்து வச்சு அந்த 40 நிமிஷமும் அப்படி எல்லா பாயிண்ட்டும், அதாவது ஒன்று தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நம்மளை கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க, அது என்னது லூக்கால 7 அப்படி கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் தெளிவாக எங்கே இருக்கும் தெரியுமா? டைரியில் தான் இருக்கும், உள்ளத்தில் இல்லை. அதை எழுதி மூடி வச்சுருவாங்க, அவ்வளோதான். இல்லை பிரியமானவர்களே, இது தேவனுடைய வசனத்தில், அவருடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கிறது இல்லை. அந்த கேட்ட 40 நிமிடங்கள் அவர் பேசின வார்த்தையை, அந்த வார்த்தை நம் வாழ்க்கையாய் மாறும்போது நாம் அதில் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் நம் வாழ்க்கை இருக்கும்போது நாம் நிலைத்திருக்கிறோம். அவர் அன்பில் இருக்கும்போது அவரில் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அவளை விட்டு நம்ம விலகி போயிட்டோம்னா அவ்வளோதான், சாத்தான் நம்மளை புரட்டி எடுத்துருவான். அவன் எப்போ நம்ம வருவோன்னு காத்துக்கிட்டு இருப்பான். இந்த ஆத்மா எப்படா இன்னும் பின்னால் பின்வாங்குமா, இது எப்போ வரும், இது கனி கொடுத்துக்கிட்டு இருக்கே, இந்த கனியை நல்லா வெட்டி போடணும், இது கனி கொடுத்துடக்கூடாதுன்னு தான் அவன் கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாய், நமக்காய் சிலுவை சுமந்த தேவன் அவர் சொல்கிறார், நான் செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். தோட்டக்காரன் என் பிதான்னு சொல்கிறார். அப்போ நாம் அதற்கு கட்டுப்பட்டு சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். கர்த்தர் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கு. இயேசு கிறிஸ்துவின் உபதேசமே என்ன அப்படின்னு சொன்னால், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்ள கடவுள். இதுதான். அப்புறம் பிதாவுக்கு பிதாவுக்கு அவங்க நன்றி சொல்லணும், ஊழியம் பண்ணணும். இதுதான் தேவன் பிரியம். ஒருவன் பேதுரு சொல்கிறார்ல, அது போல். அதனால பிரியமானவர்களே, திருப்பி திருப்பி என்ன சிஸ்டர் ஊழியத்திலே வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறணும். இன்றைக்கி அநேகர் நல்ல அபிஷேகம், நல்ல கர்த்தரை ஆசீர்வதித்து ஒரு குறை இல்லாமல் நடத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம பரலோகம் போவோம், நம்ம பிள்ளைங்க போவோம், மற்ற அதை குறித்தும் கவலை இல்லைன்னு. ஒரு தேசத்துக்காக ஜெபிக்க கூப்பிட்டாலும் சரி, ஒரு இதுக்காக ஜெபிக்க கூப்பிட்டா, ஏதோ ஒரு சிஸ்டருக்காக ஜெபிக்க கூப்பிட்டாலும் அந்த சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி வாழ்கிறவங்க இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க பெரியமான. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம தேவனுக்காய் நம்ம கனி கொடுக்கணும், ஆத்துமா கனி கொடுக்கணும். கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவார். என் கணவரோட அக்கா ஹார்ட் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க ஊரில் இருக்கும்போது நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம கொண்டு வந்து பார்க்கணும். அப்போ சொன்னார், இல்லை குடும்பமாக வருவாங்க, நீ பார்க்குறேன்னு சொல்லி எவ்வளோ நாள் இருப்பாங்களோ, நீ பார்த்துருவேன்னார். நான் சொன்னேன், நான் பார்த்துருவேன் அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நான் உமக்காக சிலுவை சுமப்பேன், ஆனால் இந்த ஆத்துமாவை நீர் எனக்கு கொடுக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக மாறினாங்க. அது மாத்திரம் இல்லை, சாக போனவங்களுக்கு 6 மாதத்தில் நீ செத்துருவன்னு சொன்ன டாக்டர் சொன்னதை நிலைமை மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் இன்றைக்கு ஒரு 18 வருஷம் முடித்து 19 வருடம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்போ என்ன கேட்டோம், ஆண்டவரே எசேக்கியா ராஜாவுக்கு ஜீவனை கொடுத்தீரே, அது போல் ஜீவனை கொடுன்னு தான் கேட்டோம். 15 வருஷம் தான் கேட்டோம். ஆனால் ஆண்டவர் ஆயுசு நாட்களை இன்னும் கொடுத்துருக்குறாரு. அவங்க மருமக சொல்கிறான், எங்கள் மாமியார் இன்னும் 10 வருஷம் இருப்பாங்கன்னு. அல்லேலூயா. அவங்க ஃபோன் பண்ணோன்னே சொல்கிற வார்த்தை அது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் தெரியாது, ஆண்டவர் ஏற்றுக்கல. இந்த வியாதியின் மூலமாய் அவங்க கர்த்தரை ஏற்றுக்கிட்டு அவங்க கர்த்தரை சுகம் கொடு. உண்மையிலே ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தார். அந்த ஒரு ஆத்மா எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை. அவங்க அப்போ இறந்துருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருந்திருக்காது. எல்லாம் வாலிப பசங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி அத்தனை பேருக்கும் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னு பிறந்து பரிபூர்ண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆத்மா கடவுளுக்குள்ளே வந்ததுனால தான். ஆனால் அதுக்கு நம்ம யாருனாலும் ஒரு ஆள் சிலுவை சுமக்கணும்.
பேதுரு சொல்கிறாரு, உங்களை நான் பெற்றேன் அப்படின்றார். மோசே சொல்லுவார், இவங்களையா நான் பெற்றேன், நானா பெற்றேன், ஏன் என்னை இப்படி படுத்துறாங்கம்பார். ரொம்ப அவங்க கஷ்டப்படுத்துவாங்கப்பா அந்த வனாந்திரத்தில் போகும்போது. அப்போ வந்து அவர் வாயால் அப்படி சொல்கிறாரு, இவங்களை நானா பெற்றேன், இவங்க என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு. ஒரு ஆத்துமாவை நாம் ஆவிக்குரிய கற்பம் தரித்து நாம் பெற வேண்டும். அவர் சொல்லுவார், உங்களெல்லாம் நான் வந்து கற்ப வேதனைப்பட்டு நான் உங்களை பெற்றேன் என்பார் பவுலு. அதுதான் பிரியமானவர்களே கனி கொடுக்கும் வாழ்க்கை. இன்றைக்கு ஒருவேளை இன்னும் கனி வரல, கொடுக்கலை அப்படின்னு இருந்தால் இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீரை இன்னும் அதிகமாக பருகுங்கள். ஏன்னா ஜீவ தண்ணி ஊற்றுனாதான்ப்பா கனி கொடுக்கும். செடி எப்படி கனி கொடுக்கும்? தண்ணி ஊற்றலைன்னா கொடுக்காது. அப்போ இந்த செடி கனி கொடுக்கணும்னா ஜீவ தண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்கணும். இதுதான் ஜீவ தண்ணி, இதுதான் நம்ம வேதம் தான் ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீரை நம்ம பருக 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 ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய 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 நாம் ஆவியின் கனின்னு தானே போட்டிருக்கு. ஆவி உள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்துகிறார். அப்போ நம்ம கனி கொடுக்குறோம். அவர் இல்லாமல் கனி இல்லை, ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் கனி இல்லை. அதனால் நம்ம கேட்டுக்கிட வேண்டியது ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவி தான். நான் அதுதான் அதிகமாக ஆவியானவர் எனக்கு தெரியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் போடுறேன். அதில் ஆவியானவர் அடிக்கடி இந்த விஷயங்களை பேசுகிறார். ஆவியானவர் குறித்தே அந்த காரியங்களை நான் வீடியோ போடும்படியாக அவர் என்ன ஏவுறார். நான் இல்லை, இது என்னால் ஆனதல்ல. இந்த ஊழியம் ஆண்டவருடைய ஊழியம்தான். நான் இந்த வயசில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஆனால் கர்த்தர் அவர் நடத்துகிறாரு, இது அவரோட ஊழியம். ஒவ்வொரு நாள் நான் தேவனுக்கு அப்படித்தான் நன்றி தான். அப்பா உங்கள் ஊழியம் நீங்கள் பார்த்துக்கிங்கப்பா அப்படின்பேன். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கனி கொடுப்போம். தேவனுக்கு பிரியமுள்ள கனி, ஆத்தும கனிகளை அறுவடை செய்வோம். ஒப்பு கொடுத்துட்டா போதும், அவர் எல்லாம் பார்த்து என்ன நடத்துங்கப்பா, உங்களோட சித்தம் நிறைவேற்றணும்னு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் வருகையில் அதிகமான கனிகளை நாம் கர்த்தருக்காய் காணிக்கையாய் அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் கரங்களில் ஏந்தி நாம் சந்தோஷமாய் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. God bless you.